13/1/1996. 13/1/1996 சார். 96. ஆமாங்க. பிறந்த நேரம் 4:44 PM. 4:44 PM சார். ஆமாங்க சார் மேடம். பிறந்த இடம் கோபிச்செட்டிப்பாளையம். கோபிச்செட்டிப்பாளையமா சார்? ஆமாங்க மேடம். ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க சார். கன்னி ராசி, சித்திர நட்சத்திரம், மிதுன லக்னம். கன்னி ராசி, சித்திரை நட்சத்திரமா சார்? மிதுன லக்னம். மிதுன லக்னம். என்ன கேள்வி கேட்கணும் சார்? மேரேஜ் எப்ப புதன் பக்தி இப்ப நடந்துகிட்டு இருக்கு. 8ல செவ்வாய் இருந்தாலே இப்படி தாங்க. நல்லா இருக்கு ஐயா. வணக்கம். நல்லா இருக்குங்க ஐயா. 8ல செவ்வாய் இருக்கு. சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருக்கிறார் சனியோட சேர்ந்து. தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய சனி சுக்கிரன் வந்து 22 டிகிரி சனியோட இருக்கிறதும், 8ல செவ்வாய் 8ஆம் இடத்துல புதன் மறையிறதும் கொஞ்சம் ஒரு நிலையில தாமதமாக இருக்கக்கூடிய அமைப்புகள். ராசி லக்னத்திற்கு 7, 8ஆம் இடங்கள் பாதிக்கப்படக்கூடாது. ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு கேதுக்கள் இருக்கு. குரு வந்து நல்ல வேலையாக அஸ்தமனமாகாம நல்லா இருக்கிறார். திருமணம் தாமதம் தாங்க. சரிங்க ஐயா. கேது செயல் தான். கேதுல தாங்க கல்யாணம் நடக்கும். புதன்ல கல்யாணம் நடக்காதுங்க. கேது புக்தியில தான் நடக்கும். கேது புக்தியில தான் நடக்கும். ஜோசியம் உங்களுக்கு லேசா வரும்னு நினைக்கிறேன். ஏன் கேது புக்தியில நடக்கும் சொல்லுங்க பாப்போம். ஐயா, அது குருவோட வீட்டுல இருக்கிறதுனால குருவோட இதத்தான் செய்யும் கேது. அதனால பதில் உங்களுக்கே தெரியுதுல்ல. ஓரளவுக்கு தெரியுது. உங்களுக்கே தெரியுதுல்ல. ஆமாங்க ஐயா. ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கிறேன். ஒன்றும் ரெடியா மாட்டேன். கட்டாயமா திருமணம் ஆகுங்களா? என்னங்க கேள்வி இது? அது எப்படிங்க? பிச்சைக்காரனு கூட கல்யாணம் ஆகுங்க. நல்ல மனுஷன். என்னங்க நீங்க குரு லக்னத்தை பார்க்குது 8ஆம் இடத்துல இருந்தாலும் என்னங்க இப்ப 2028க்கு பிறகு 2028க்கு பிறகு அந்த நேரத்தில் அஷ்டம சனி வேற லேசா அப்படியே தடைகளை கொடுக்கும். கேது புக்தி கடைசியில் சுக்கிர புக்தியிலிருந்து இவர் நீடித்த தாம்பத்திய சுகத்தை கண்டிப்பாக அடைஞ்சே தீரணும். ஏங்க கல்யாணம் கண்டிப்பா ஆகுமான்ற கேள்வியே தப்புங்க. 7ஆம் இடத்துல 7ஆம் அதிபதி சுபராகி ஆட்சியா இருக்கிறார்ல. சரிங்க ஐயா. கேது குருவின் வீட்டில் இருக்கிறதுனால திருமணத்தை கொடுக்கும்னு கணிக்க தெரிஞ்ச ஒரு தகப்பனுக்கு 7ஆம் அதிபதி சுபராகி 3ஆம் அதிபதி அங்கே உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு மகனுக்கு கல்யாணம் ஆகும்னு நம்பிக்கையே இல்லை. ரொம்ப லேட் ஆயிட்டு போறதுனால கொஞ்சம். ஓஹோ, அப்போ 30 வயசே லேட்டுன்னா 33 வயசெல்லாம் லேட்டுன்ற 33 வயசு வரைக்கும் 35 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாதவரை என்ன சொல்றது? நான் கேட்குறேன், உங்க ஊர்ல எத்தனை பேர் கல்யாணம் ஆகாம இருக்காங்க? ஏங்க 1000ல் ஒருத்தனுக்கு தாங்க கல்யாணம் ஆகாம இருக்கும். 100ல் ஒருத்தனுக்கு கூட கிடையாதுங்க. 1000ல் ஒருத்தனுக்கு 10,000ல் ஒருத்தனுக்கு எல்லாமே வீக் ஆகி போயிடும். சுக்கிரன் அடிவிட்டு போகும், 7ஆம் இடம் அடிவிட்டு போகும், 5ஆம் இடம் சுத்தமா நல்லா இருக்காது. அதாங்க ஐயா. இப்ப எங்க போய் பார்த்தாலும் கட்டம் சரியில்லைன்னு சொல்லிடுறாங்க ஐயா. ஏங்க கட்டம் சரியில்லைன்னு சொல்ற ஜோசியருக்கு கட்டம் சரியில்லைங்க. போவாதீங்க. ஏன் போறீங்க? இல்ல, பொருத்தம் பாக்குறவங்க பொண்ணுக்கு பொருத்தம் பாக்குறவங்க உங்களுக்கே தெரியுது இல்லைங்க. ஏங்க நான் கேட்குறேன், உங்ககிட்ட தப்பு இருக்குதுங்க. உங்களுக்கே தெரியுது கேதசையில தான் கல்யாணம் நடக்கும்ட்டு. கொஞ்சம் மனசை கல்லாக்கிட்டு பெத்த தகப்பன் தான். நானும் இந்த மாதிரி சொன்னால் என் பிள்ளைக்கு மாப்பிள்ளை பொண்ணு பார்க்கத்தான் செய்வேன். அதனால தகப்பன் பெத்த மனம் பித்துன்றது இதுதான். 1 வருஷம் கல்யாணம் ஆகவே ஆகாதுங்க. சரிங்க ஐயா. ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம மனசு கடந்து அடிச்சுக்கோம். அங்கேருந்து ஒரு பொண்ணு வரும், இங்கேருந்து ஒரு பொண்ணு வரும், இதையாவது முடிச்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு எங்கே ஒரு இடத்துல போத்தான் செய்வோம். ஐயா, குரு தசை ஆகாதுங்களா அல்லது குரு தசை புதன் புத்தியில ஆகாதுங்களா? குருதசை புதன் புக்தியில ஆகாது. குருதசை கேது புக்தியில ஆகும். நீங்க கேட்குற கேள்வியே தப்பு. முதல்ல உங்களுக்கு நம்பிக்கையை வைங்க. உங்களுக்கு மட்டும் கல்யாணம் ஆயிடுச்சு, உங்க பிள்ளைக்கு கல்யாணம் ஆகாதா? கண்டிப்பா ஆகணுங்க ஐயா. என்ன திருப்பி குருதசையிலே ஆகாதான்ட்டு உங்களுக்கு மட்டும் கல்யாணம் ஆகலாம், நீங்க பெத்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆகாதாக்கும்? ஆகணுங்க. அதுக்காக தான் பேசுறீங்க. குருதசை கேது பத்தியில அட்டகாசமா கல்யாணம் ஆகுங்க. லேட்டா தாங்க கல்யாணம் ஆகும். கேது தாங்க வந்து 7ஆவது அதிபதி 10ஆவது அதிபதி வீட்டில் இருக்கிறாரு. அது கூட பிற்பகுதியில தாங்க நடக்கும். ஏன்னா அட்டமத்து சனினால கொஞ்சம் லேட் ஆகுங்க. 33 வயசுலேருந்து இந்த பையன் உண்மையில நல்லா இருப்பாருங்க. குருதசை ஒரு குழந்தைய, அற்புதமான ஒரு பேர குழந்தைய கொடுக்குங்க. 5ஆம் அதிபதி என்ன இருந்தாலும் 9ஆம் வீட்டில் தான் இருக்கிறார். 5ஆம் அதிபதி 9ஆம் வீட்டிலிருந்து 5வது காரகனாகிய குரு பகவான் ஆட்சி அமைப்பில் இருக்கும்போது அருமையான குழந்தைகள் உண்டாகணுங்க. 2 குழந்தைகளும் நல்ல குழந்தைகள், நல்ல பேரம்பேத்திகள் உங்களுக்கு உண்டுங்க. முதல்ல வந்து நீங்கள் ஜாதகம் அறகுறையாக தெரிஞ்சால் உடனே கல்யாணமே ஆகாதுன்னு முடிவு பண்ணுறீங்க போல் தெரியுது. நான் கேட்குறேன், தெருவுக்கு 10 பேராக கல்யாணம் ஆகாமல் இருக்கிறான், ஊருக்கு 10 பேராக கல்யாணம் ஆகாமல் இருக்கிறான், 10 ஊருக்கு ஒருத்தன் தாங்க கல்யாணம் ஆகாமல் இருப்பான். என்ன பேச்சுது? கல்யாணமே ஆகாதுன்னு சொல்கிறாங்கன்ட்டு யோசிச்சு பாருங்க. சரிங்க, அது தவறுதான். தப்புங்க. நீங்க ஒரு ஜோசியர் சொல்றாருன்னா அவர் 1000 விஷயத்துக்காக சொல்லுவார். அடுத்து என்ன தெரியுமா சொல்லுவீங்க? கல்யாணம் ஆகணும்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்பீங்க.
15,000 ரூபாய் ஆகும். கொடுமுடிக்கு போகணும், 20,000 ரூபாய்க்கு போய் கொடுமுடிக்கு போய் பரிகாரம் பண்ணிட்டு வாங்குவார் உங்கள் ஊரில். அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து இந்த இடத்துல சில விஷயங்களை பேச வேண்டாம். ஐயா என்ன பண்ணாலும் இந்த பையனுக்கு தங்க விக்கிரகம் மாதிரி 2 பிள்ளைங்க உண்டு. சரிங்க ஐயா, சரிங்க. அருமையான அமைப்பு, மன வாழ்க்கை உண்டு. ஏன்னா குருதசை நடக்கிறதுனால. குருதசையை விட சனி தசை யோக தசை. ஏன்னா சனி தான் வந்து சுக்கரனோடு சேர்ந்து சுபத்துவமாக இருக்கிறார். சுக்கரதசை வந்தால் தான் திருமண வாழ்க்கை கெடும். சனி தசை வந்தால் திருமண வாழ்க்கை யோக வாழ்க்கையாக இருக்கும். வாழ்க்கை சரிங்க. நான் சொல்ற விதிகள் புரியுதா? புரியுதுங்க. குருவே அஸ்தமனம் ஆகாம உட்காந்துருக்கிற பிள்ளைய போயிட்டு கல்யாணம் ஆகுமா ஆகாதா, குருதசையில நடக்குமா நடக்காதா, சும்மா வந்து முதல்ல நமக்கு உங்களுக்கே ஜோசியம் ஓரளவுக்கு புரியுது. கேதுல நமக்கு நடந்துரும்ட்டு. அதாவது கேது எப்படி இருக்கிறாரு? குடும்பாதிபதியின் பார்வையில் இருக்கிறார்ல, சந்திர பார்வையில் இருக்கிறார்ல. ஆமாங்க ஆமாங்க. குடும்பாதிபதியுடைய தன்மை அவர் செய்யணும்ல. குடும்பாதிபதியுடைய தன்மை என்ன? குடும்பத்தை அமைச்சு கொடுக்கறது தானே. ஆமாங்க ஐயா, ஆமாங்க. அப்ப குடும்பாதிபதியின் பார்வையில 7ஆம் அதிபதியுடைய வீட்டில் இருக்கக்கூடியதுல கண்டிப்பா கல்யாணம் நடக்கும் இல்லையா? நடக்கணும். கேது பக்தியில கல்யாணம் நடக்கும்போது என்ன நினைப்பீங்க? வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. இந்த பையன் உண்மையில நல்லா இருப்பார். வாழ்த்துக்கள்.